அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. நமக்கு பலன் தருகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? அல்லேலூயா. எப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவார்னா, நீங்க ரட்சிக்கப்படும் போதே வந்துட்டார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்த ஆவியானவர் எப்படின்னா, ஒரு டாஸ்க் கொடுப்பதற்காக, அந்த செய்வதற்காக அவர் வருவாரு, அது முடிச்ச உடனே போயிடுவார். ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்கள் நானும் எப்படிப்பட்டவங்க? அப்படி கிடையாது. எப்பொழுதும் நம்ம கூட இருக்காரு. ஆல்வேஸ். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காரு? எப்ப இருக்காரு? எப்போதாவது இல்ல, எப்பவும் இருக்காரு. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எப்பொழுதும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னார் இல்லையா? இதுதான் அவர் உங்களோட இருப்பார். எப்பவும் நம்ம கூட இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். சில நேரங்கள்ல நம்ம யாரு, அது நம்ம கூட இருக்கிறது யாருன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரியா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா என்னெல்லாம் செய்யலாம் தெரியுமா? என்ன வேணாலும் செய்யலாம். என்ன ஆகணும்? 11வது அதிகாரம் 17 வாசிங்க. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். மோசே தான் சொல்றாரு, நீ ஒருவன் மாத்திரம் என்ன பண்ற? இவ்வளவு பாரத்தை சுமந்துட்டு இருக்கிற, நான் உன் மேல இருக்கிற ஆவி என்ன செய்வேன்? எல்லாரும் மேல என்ன செய்ய போறேன்? வைக்க போறேன். இங்க நல்ல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நல்லா கவனிங்க. இவர் உங்களோட கூட இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் உங்ககிட்ட இருக்கிறார். இந்த ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவர். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல இருக்கிற ஆவிய, அந்த அனாயிண்டிங் எல்லாருமே வைப்பேன் அப்படி சொன்ன உடனே அங்க பின்பதாக நடந்த சம்பவத்தை நான் வேகமாக வாசிக்கிறேன் பாருங்க. அது அடுத்த பக்கம் திருப்பிட்டீங்கன்னா 22 பாருங்க. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் போதும். அவங்க கேக்குறாங்க, எங்களுக்கு மட்டன் வேணும். என்ன வேணும்? மீன் வேணும், மட்டன் வேணும். நாங்க மட்டன் எல்லாம் சாப்பிட்டு வாயெல்லாம் மறந்து போயிருக்கு. மட்டன் எனக்கு ஒரு நாள் கூட மட்டன் இல்லையே. வனாந்தரத்துல எகிப்துல இருக்கும் போது வாரம் மட்டன் சாப்பிட்டுருப்பாங்க. இங்க வாரம் கூட மட்டனே கிடைக்கல. ஆண்டு முறையிடுறாங்க, எங்களுக்கு ஒரு நேரம் கூட ஒரு நான்வெஜ் இல்லை. இந்த டைம்ல கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க, அவர் கர்த்தரை கோபப்படுறார். கர்த்தர் கோபப்பட்ட என்ன தெரியுமா செய்வாரு? என்ன செய்வார்? அதுல சொல்லப்படுகிறோம். வசனம் 20 வாசிங்க. ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்க மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். நீங்க எப்படி என்ன செய்வீங்களா? தெவிட்டு போகும். எத்தனை மாசம்? ஒரு மாசம். காலையில நடக்க, காலையில மட்டனும் தோசையும், மதியம் மட்டனும் சாப்பாடு, நைட்டு மட்டனும் இட்லியும் சப்பாத்தி. இது ஒரு மாசம். பிரியாணின்னு வச்சுக்கோங்க, மட்டன் பிரியாணி. எவ்ரி மார்னிங் மட்டன் பிரியாணி, லஞ்ச் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பிரியாணியா சாப்பிட்றீங்கன்னா என்ன ஆகும்? மூக்காலே வந்துடும், தெவிட்டி போகும். கர்த்தர் கோபப்பட்டு ஆசீர்வதிக்கிறார். இது கர்த்தர் கோபத்துல பண்ற ஆசீர்வாதம். சரியா? இப்போ இவன் சொல்றாரு, இந்த மாதிரி புசிப்பாங்கன்னு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. யாரு? கடவுள் சொல்றாரு, நீங்க மட்டன் கேட்டாங்களா, டெய்லி மட்டன் நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ திஸ் இஸ் a plan. மோசேயோட மைண்ட பாருங்க. இவன் யோசிக்கிறான், இங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அடித்தாலும், சமுத்திரத்தின் மச்சல எல்லாம் சேர்த்தாலும் this is not possible. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 லட்சம் பேர். ஆமா, ஒவ்வொருத்தர் ஒரு நாளுக்கு 1 கிலோ சாப்பிட்டாலும் 6 லட்சம் கிலோ
அடுத்து 30 நாளைக்கு எத்தனை லட்சம் கிலோ தேவைப்படும்? இம்பாசிபிள். அவன் சொல்றான், சமுத்திரத்தில் மச்சங்கள் மீன்கள் கடல்ல இருக்கிற எல்லா மீனையும் சேர்த்தாலும் கொடுக்க முடியாதுன்றான் மோசே. இதுதான் நம்மளுடைய தாட். நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க இன்னைக்கு பல கோடிகளுக்கு நம்ம திட்டம் வச்சிருக்கிறோம். சபை கட்டுறதா இருக்கலாம், ஊழியம் செய்யறதா இருக்கலாம், ஏகப்பட்ட காரணம் வச்சிருக்கிறோம். பல கோடிகளுக்கு நீங்களும் வச்சிருப்பீங்க. நம்மளுடைய இன்கம் பார்த்தா இஸ் நாட் பாசிபிள், முடியவே முடியாது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? 23 வசீங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ நீ இப்பொழுது இங்க சொல்றாரு, இந்த வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்பதை இப்ப பார்ப்படான்ற. அதான் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி, என் புருஷன் ரசிக்கப்படவே மாட்டார் சொல்லுவாங்கல்ல, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ ஆண்டவர் கேட்கிறார். எப்படி சபையை கட்ட போறோம்? பாசிபிளே இல்லையே. ஆண்டவர் கேட்கிறாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, இணையாத குடும்பங்களை இணைக்க கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, ஒரு கடன் பாரத்தை மாற்ற கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பார்வையை முடியாததுதான் கர்த்தர் சொல்ற வார்த்தை, என்னுடைய கை குறுகி இருக்கவில்லை. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவது என்று நீ இப்பொழுது காண்பாய். அப்படி சொல்லிட்டு 70 பேர் கூப்பிட்டா பாருங்க. வசனம் 25 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கினது மாத்திரத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அந்த வீட்டை வாசித்து பாருங்க. 70 பேர் கூப்பிட்டு தலை கை வச்ச உடனே 70 பேர் மேலேயும் ஆவியில் இறங்கி வந்தாரு. அதுக்கு அடுத்து 31, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையில 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஒரு காற்று கர்த்தரிடத்திலிருந்து புறப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படி சொல்லிட்டு ஆனா சொல்ற, சமுத்திரத்துல எல்லாம் சேர்த்துல முடியாதுன்னு இவன் பாருல இருந்தாலும் மனிதனுடைய நம்முடைய எண்ணங்கள்ல முடியாதுதான். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று உங்களுக்காக புறப்பட்டு வரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. உங்களுக்காக கர்த்தரிடத்திலிருந்து காற்று புறப்பட்டு வந்து அது அற்புதங்களை செய்யும். அந்த காற்று விடுதலை கொடுக்கும். அந்த காற்று அதிசயங்களை காணப்படும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவங்க 70 பேரும் தீர்க்கதரிசனத்தை ஓய்ந்த பின்பு நடந்த சம்பவம். ஒரு கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து வந்து அடிச்சு எல்லா காடைகளால் நிரப்பியது. இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம் நடந்து போங்க. இந்த பக்கம் நடந்து போனா எவ்வளவு தூரம் போகலாம்? மதுரை வரைக்கும் நடந்துடலாம். ஒரு நாள் 1 டே 24 hours அதுக்கு தாண்டி நடக்கலாம். ஒரு நாள் பிரயாண தூரம். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம் முழுவதும் காடைகள். அங்க மட்டன் வச்சுக்கோங்களேன், அல்லது சமுத்திரத்துல வந்ததுனால என்னதான் இருக்கும்? பச்சரியா தான் இருக்கும், மீன் தான். அவன் என்ன சொன்னாரு சங்கீதத்துல? முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு வனந்த ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தார். சங்கீதம் 77 நினைக்கிறேன். அப்போ அங்கிருந்து ஸ்பெஷலா கலெக்ட் பண்ணிருக்காரு. எதை கலெக்ட் பண்ணாரு? முதலைகளா கலெக்ட் பண்ணிருக்காரு. அது எப்படி பண்றாரு? கிளீன் பண்ணி கொடுத்தாரு. என்ன பேசிருக்கு மத்தியில எல்லாருக்கும். அந்த ஒரு காற்று 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் மனைவிகள், ஒரு வீட்டுக்கு 10 பிள்ளைகள்னாலும் 60 லட்சம் பிள்ளைகள். ஏன்னா இப்பவே 7-8 பிள்ளைகள் நம்ம எங்களோட தாத்தா காலத்துல இருந்திருக்கு. அப்ப கண்டிப்பா 10 குறை இல்லாம. ஆமா, யாக்கோபு 12 பிள்ளைகள், 13 தீனா 13. அப்போ டெஃபினட்டா 10 மினிமம் வச்சாலுமே கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் கோடி பேருக்கு ஒரு காற்று உணவளிக்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காற்று பல கோடி பேருக்கு உணவளிக்க கூடுமானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற கர்த்தர் உங்களுக்கு இந்த ஒரு காற்றை அனுப்புவார். உங்களுக்கு அந்த காற்று புறப்பட்டு வரும்.
அது எங்க இருந்து வரும் எனக்கு தெரியாது. ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரிடத்திலிருந்து வரும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துமா. It will come from God. கர்த்தரிடத்தில் ஒரு காற்று புறப்பட்டு வந்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை தரும் என்று கர்த்தர் உரைக்கிறார். Hallelujah. Hallelujah. அந்த 70 பேர் மேல் வந்து இறங்கின அதே அந்த ஆவியானவர், அதுக்கு அடுத்து நடந்த சம்பவம் தான் இந்த சொன்ன காரியங்கள் எல்லாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும்? உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். எத்தனை கோடி ரூபானாலும் சந்திக்கப்படும், எத்தனை லட்சம் ரூபானாலும் சந்திக்கப்படும். ஹalleluya. அடுத்து இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 27 17 18 வாசிங்க. அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரக்குமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாக. ஓகே, போதும் சிஸ்டர். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் வீட்ல நோட் பண்ணிக்க, வீட்ல வாசித்து பாருங்க. ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரன். நூனின் அவன் அப்பா பேர் நூன், அப்ப அவங்க பையன் பேரு யோசுவா. இவன்ட்ட என்ன இருக்கிறது? தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியை பெற்றுட்டான்ல, அவனை நீ என்ன செய்ய நியமிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும் பொழுது உங்களுக்கு தலைமைத்துவம் கிடைக்கும். ஹalleluya. என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அது எத்தனை கோடி பேர்னாலும் it will be met, சந்திக்கப்படும். இரண்டாவதாக, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு தலைமைத்துவம் கிடைக்கும். leadership, you will come upon the leadership. அந்த leadership கர்த்தர் உங்களை வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் போட்டி போட்டாலும் நீங்க தான் எடுத்து வருவீங்க. அதுல சொல்லி பார்க்கலாம். ஹalleluya. அதான் சொல்றேன், நம்ம எல்லாருக்குள்ளும் தேவ ஆவியானவர் இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. பெரிய நம்ம தேவை சந்திக்கப்படல, பெரிய நான் லீடர்ஷிப்ல வரல. ஏன்னா நம்மகிட்ட ஆவியானவர் இருக்காருங்கிறது நமக்கே தெரியல. நமக்கு உள்ள ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கே தெரியல. we don't know who we are. நம்ம யார் நமக்கே தெரியல. நம்மகிட்ட இருக்கிற ஆவியானவர் மூலமாக உங்கள் தேவைகளை சந்திக்கப்படும். கண்டிப்பாக அவரோட கேள்வி, ஆண்டவர் என் மேல ஆவியானவர் இருக்கிறார்ல, ஏன் என் வாழ்க்கையில கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில கடன் பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில போராட்டம்? ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை தான். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்க விடுதலை உண்டு. தேவைகள் சந்திக்கப்படும். அடுத்த இரண்டாவது சொல்லப்பட்டது போல இங்க யோசுவா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாரு. அவன் தலைமைத்துவத்து வரான். எப்படிப்பட்ட தலைமைத்துவம்னா மோசேக்கு அடுத்த லெவல். மோசே மரணத்துக்கு அப்புறம் 6 லட்சம் புருஷர்களையும் அவங்களுடைய கிட்டத்தட்ட 30-40 lakhs எல்லா ஜனங்களையும் வழி நடத்துகிற தலைமைத்துவம் சாதாரண காரியம் கிடையாது. அத்தனை பேர் சோறு வந்து நிப்பாங்க ரயில்ல, சோறு இல்லைன்ட்டு அத்தனை பேர் சமாளிக்கணும். அந்த ஆவியானவர் இருந்தா தான் சமாளிக்கணும். பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வரும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அந்த பாயிண்ட் தலைமைத்துவம் கிடைக்கும். தலைமைத்துவம் கிடைக்கும், லீடர்ஷிப் கிடைக்கும். ஹalleluya. அடுத்து வாங்க, நியாயாதிபதிகள் 3:10. அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையில ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. ஹalleluya. இங்கே ஒத்னியேல் என்கிறதான ஒரு ரட்சகனை கர்த்தர் எழுப்புறாரு. அங்கே இது சொல்லப்பட்டது போல கூஷான் ரிஷதாயிம் அப்படிங்கிற ஒரு ராஜாவா இருக்கிறான். இங்க இந்த ராஜாவை ஜெயிப்பதற்காக யார கர்த்தர் ஆவியால் நிரப்புறாருன்னா ஒத்னியேல் என்கிறதான ஒருத்தரை வந்து எழுப்புறார். அவன் எழுப்புறது மாத்திரமல்ல, அவன் மேல் கர்த்தருடைய ஆவி என்ன பண்றாரு? இறங்கி வந்தார். அந்த 9-10 வசனத்துல அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் சொன்னேன், அந்த ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்காக வரார் ஒத்னியேல். அவன் மேல பரிசுத்தம் இறங்கி வந்ததுனால இந்த வசனத்துல கடைசி சொல்லப்பட்டிருக்கும், அவன் கை பலம் கொண்டது. ஆமென். ஒரு ராஜா மேல அது உங்க எதிரிகளின் மேல கர்த்தருடைய கை பலம் கொள்ளணும். அது உங்க கை பலம் கொள்ளணும்னா நீங்க அபிஷேகம் பெற்றுக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும். பெற்றுக்கமா? ஆமா.
பெற்றிருக்கிறோம். அப்புறம் என்ன செய்யணும்? எதிரிகள் உங்களுக்கு கீழே இருப்பாங்க. ஹalleluya. உங்களை விரோதிக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருப்பாங்க. டெஃபினட்டா நான் 1000 சாட்சியா சொல்ல முடியும். இதே காரக்குள்ள எத்தனை பேர் எங்களை விரோதித்தாங்க தெரியுமா? எனக்கு எல்லாரும் ஸ்டீவனை தேடுற அளவுக்கு கத்த வச்சிருக்காரு. அப்ப இங்க ஒத்னியேல் மேல கர்த்தர் இறங்கி வந்தாரு. மிகப்பெரிய காரியம் செய்யறார். அவருடைய கரம் பலம் கொண்டது. எதிரிகள் மேல் உங்களுடைய கரம் பலம் கொண்டது. ஹalleluya. நீங்கள் எதிரிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிரி யாரு? பக்கத்துல இருக்காங்களா? ஒரே எதிரி தான். யாரு? பிசாசு மட்டும் தான் எதிரி. வேற யாருமே எதிரி நமக்கு கிடையாது. ஆமென். பக்கத்துல இருக்காங்களா தூண்டி விடுறது யாரு? பிசாசு. ஒர்க் பண்ற இடத்துல ஒருத்தர் இருப்பான், நம்மள தூண்டி விட்டே இருப்பான், நம்மள பஞ்சாயத்து பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம்? கோவப்பட வேண்டாம். அவனுக்குள்ள இருந்து செயல்படுற பிசாசு நீங்க என்ன செய்யணும்? கோவப்படணும். ஹalleluya. அந்த பிசாசு மேல உங்க கரம் மேற்கொள்ளும். ஏன்னா இயேசு ஏற்கனவே மேற்கொண்டு விட்டார். ஹalleluya. அப்ப உங்களுடைய கரம் எதிரிகள் மேல மேற்கொள்ளும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்படியே நியாயாதிபதிகள் 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஆமா. இங்க 5ஆம் வசனம் பின்பதி சொல்லப்படுது. ஒரு பால சிங்கம் அவனுக்கு எதிர்கொண்டு வந்துச்சு. அந்த நாட்கள்ல காடு வழியா போவாங்க. காடுகள் தானே. இப்ப தானே காரு பஸ் நம்ம சேஃப்டியா போறோம். அப்போ காடுகள் தான். அந்த டைம்ல போகும்போது இவன் சிம்சோன் போயிட்டு இருக்கான். ஒரு பாலசிங்கம் அர்த்தம். ஆமா, இளம் சிங்கம், பாலசிங்கம். ஒரு ஊர்ல அந்த புலி வந்துருச்சு. ஒரு ஊருக்குள்ள 1000 பேர் நிக்கிறாங்க கட்டையோடு. 1000 பேர். ஒரே ஒரு சீட்டா சிறுத்தை வந்துருச்சு ஒரு ஊருக்குள்ள. அதை அடிக்கிறதுக்கு அந்த தோட்டத்துல உலாவிட்டு வருது. 1000 பேர் நிக்கிறாங்க. ஒரு புதர்ல வந்து அப்படி பாஞ்சு வருது பாருங்க. ஒருத்தர் கூட காணும். ஓடே விட்டாங்க. 2000 பேர் இருக்கும். more than 1000 people ஊருக்குள்ள திரண்டு இருக்காங்க. அந்த டெரர் ஒரு சாதாரண சீட்டாங்க. ஒரு சீட்டா ஒரு அடி கூட படல. அதுல சுட்டுதான் நினைச்சணும். அதை பிடிக்கணும். கம்பர் வச்சு ஒண்ணுமே நினைச்ச முடியாது. அந்த டெரர் பாத்தீங்களா? அந்த பயங்கரமான அந்த ஃபேஸ் பார்த்த உடனே ஒருத்த கூட நிக்க முடியல. 1000 பேர் சேர்ந்தா கொல்ல முடியுமா? சிங்கம் அதை விட பெருசு. ஆமாம். இங்க சிங்கம் வருது, பால சிங்கம் வருது. இவனும் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ அவங்க சொல்லப்பட்டிருக்கோம், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்குறார். ஏன்னா இந்த சிம்சோன் ஆண்டவருக்கு தேவை. கடிச்சு தின்னு போட்டுதான் செத்துருந்தா அதுக்கு அடுத்துள்ள காரியங்கள் அநேகம் இருக்கு. அவர் மூலம் செய்ய வேண்டிய காரியம் அதுவரை கர்த்தர் உங்களை எடுக்கவே மாட்டார். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற வரைக்கும் எந்த பிசாசும் உங்களை தொடவே முடியாது. எந்த சிங்கமும் உங்களை தொட முடியாது. எந்த அந்தகார கிரியையும் உங்களை தொட முடியாது. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் நம்ம இருக்கு. அந்த திட்டம் இருந்ததுனால ஆண்டவருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அவன் மேல் இறங்கின உடனே ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அவன் பால சிங்கத்தை கிழித்து போட்டான். சொல்லுங்க. ஹalleluya. 1000 பேர் நின்னா கூட ஒரு சிங்கத்தை என்ன செய்ய முடியாது, தொட கூட முடியாது. ஆனா இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு பெரிய அபிஷேகம் அந்த கர்த்தருடைய ஆவியானவருக்கு இருக்கிற பலத்தை பாத்தீங்களா? அது வரைக்கும் சாதாரண நபர். நல்லா என்ன பாருங்க, ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காரு பாஸ்டர், எனக்குள்ள பரிசுத்தாவின் இருக்காருன்னு வெளியில ஒரு நபர்கள் தெரியுமா? பரிசுத்தாவின் இருக்கும்போது உங்களை பாதுகாப்பாங்க. அதிகாரி கூட என்ன பார்த்தாலும் சாதாரண பேசுறான், அவரை பார்த்தா டென்ஷன் ஆகிறான். என்ன காரணம்? நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. ஹalleluya. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நல்லா கவனிங்க. சூழ்நிலை எல்லாம் சாதகமாக கட்ட மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய சிக்கலான சூழ்நிலை நீங்க ரிலாக்ஸ். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற பெரிய உங்களை எதிர்க்கிறானா ரிலாக்ஸ் ஆகுங்க, டென்ஷன் ஆகக்கூடாது. கர்த்தரை எதிர்க்கிறானா ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர். சூழ்நிலை போகக்கூடாது. எவ்வளவு பெரிய சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நடத்துவார்னு விசுவாசத்தை மட்டும். ஆனா உங்களுக்கும் ஆண்டுக்குள்ள உறவு கரெக்டா இருக்கும். சும்மா வீண் வார்த்தையை பேச சிக்கலாயிரும். அவர் கை விட்டுறாரு. அவரு நம்ம பெர்ஃபெக்ட்டா இருங்க. உலகம் உங்களை ஒண்ணு செய்ய முடியும். ஹalleluya. எவனும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹalleluya. அவ பரிசுத்தாவின் உங்கள்ட்ட இருந்தா முதல் பார்த்தோம் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இரண்டாவது தலைமைத்துவம் உங்களை தேடி வரும். ஹalleluya. மூன்றாவதாக நீங்கள் பலன் கொள்வீர்கள். நான்காவதாக
ஆமா, சிங்கமே வந்தாலும் ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போடுறது. ஆமென். சிங்கத்தை போன்றதான பிரச்சனைகள் வரும். உங்களை பிசாசனவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். சுற்றி திரிஞ்சுதான் இருப்பான். ஆனா நீங்க தான் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுற மாதிரி கிழிக்கத்தக்க பலனால் கர்த்தர் தரார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் கொண்டு வரும்பொழுது நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டுல நடந்த சம்பவங்கள், இது அப்படியே நீங்க புதிய ஏற்பாட்டுல நீங்க சொல்லலாம், இப்போ ரிலேட் பண்ணலாம். அப்ப அன்னைக்கு தாவீதோட கூட இருந்து தாவீது சம்பவம் எடுத்து தாவீதை கர்த்தர் அபிஷேகித்தாரு. அவங்க கர்த்தர் ஆவியில இறங்கி இருந்தார். 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்தை ஜெயிக்கிறார். எல்லாரும் பயந்து நிக்கிற போது இவன் மட்டும் என்ன செய்றான்? போய் கையில பட்டயம் ஒன்றும் இல்லாத இருந்தும் ஒரே கவன் கல் ஆளை காலி பண்ணானா இல்லையா? அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பெலிஸ்தர்களை 1000 பேரை கொலை பண்றதை விட ஒரு ஆளை கால் பண்ணி ஜெயிச்சான் இல்லையா? அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அந்த காரியங்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் வல்லவர். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருந்தவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். கிதியோனுக்குள்ள இருந்தவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த ஒத்னியேலுக்குள்ள இருந்தவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். பெசலேலுக்குள்ள இருந்தவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். மோசேயோட கூட இருந்தவர் தான் உங்களோட கூட இருக்கிறார். யோசுவோட கூட இருந்தவர் தான் உங்களோட கூட இருக்கிறார். சிம்சனோட கூட இருந்தவர் உங்களோட கூட இருக்கிறார். கண்டிப்பாக நாம் பாலசிங்கத்தை முறியடிப்போம். அல்லேலூயா. எதிரிகளை முறியடிக்கத்தக்க பலத்தால் கர்த்தர் நம்மை கண்டிப்பாக நிரப்பும்.